ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டம் ஒன்று வானத்தில் மிக உயரமாக பறந்து கொண்டிருந்தது. தான் உயரமாக பறப்பதினால் அதற்கு ஆணவம் அதிகமாக கொண்டிருந்தது. கீழே பூக்களின் மீது பறந்து கொண்டிருந்த வண்ணத்து பூச்சியை பார்த்து, என்னை பார்த்தாயா? நான் வானத்தை தொடுமளவு மேலே பறக்கிறேன், நீயோ மிகவும் தாழ்வாக பறந்து கொண்டிருக்கிறாய் என்று பெருமை பேசியது. பட்டாம்பூச்சி பதிலுக்கு, நான் என் விருப்பப்படி பறக்கிறேன், நீயோ அடிமையாய் நூலால் கட்டப்பட்டு ஒரு சிறுவனின் விருப்பத்திற்கு ஆடுகிறாய் என்றது. பட்டம் தனது ஆணவ பேச்சு தவறு என்பதை உணர்ந்தது. ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பட்டத்தை போல உயரமாக பறந்து கொண்டு கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிறருக்கு நாம் எப்படி அதை தெரியப்படுத்துகிறோம்? கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் புகழ்ந்து நம்மை நாமே மேட்டிமையாக பார்த்து கொண்டிருக்கிறோமா? இந்த நேரத்தில் நாம் மனம் திரும்புவோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய உயர்வு எந்த சூழ்நிலையிலும் ஆணவமாக மாறிவிடக்கூடாது. நம்மளுடைய உயர்வு நம்மை நாமே புகழத்தக்கதாக இருக்கக்கூடாது. இந்த நாளிலும் நாம் ஒரு முடிவு செய்வோமா? பிறருக்கு நாம் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து நாம் உயர இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நம்மளை அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆம் கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாயினாலே எங்களை புகழாதபடிக்கு புறத்தியார் எங்களை புகழும்படியாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். ஏசப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த உயர்வை கொண்டு எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உதவும். கண்ணீரின் மத்தியில, வேதனையின் மத்தியில கடந்து செல்லுகிறவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய தாழ்மையின் ஜீவியத்தை தெரியப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.